ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. महागणपतिर्बुद्धि प्रिय क्षिप्र प्रसादयतु नः रुद्रप्रियो गणाध्यक्ष उमापुत्रो अगद्नाशनः. ओम श्रीमात्रे नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री अन्नदायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री वसुधायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री सचामररमावाणी सव्यदक्षिणसेवितायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री कटाक्ष किङ्करी भूतकमलाकोटिसेवितायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री शिवशक्त्यैकरूपिण्यै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री ललिताम्बिकायै नमः. ओम श्रीमात्रे नमः. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இன்னைக்கு 216வது நாமத்திலிருந்து பார்க்கலாம். மகாசத்வா. சத்வான சத்வ குணங்கள், சாத்வீக குணம். 3 குணங்கள்ல இது ஒன்று. அதாவது ரஜஸ், தமஸ், சத்வ அப்படின்னு 3 குணங்கள், அடிப்படை குணங்கள். இதெல்லாம் அதுலேருந்து வர்றதான் மிச்சம் எல்லா குணங்களுமே. ஸோ இந்த 3 குணங்களில் அம்பாள மகாசத்வா, சத்வ குணம் உடையவள் அப்படின்னு நாமம் சொல்றது. அம்பாள் சத்வ குணத்தின் உருவம். அமைதியானவள், கருணை நிறைந்தவள், தயை உடையவள், மன்னித்து ஏற்றருளும் மனம் உடையவள், வழி நடத்துபவள், துன்பத்திலிருந்து காப்பாற்றுபவள். இத்தகைய சத்வ குணத்தின் உருவமாக குறிப்பிடப்படுகிறாள் அம்பாள். மகா சத்வாயை நமஹா. சத்வகுண சீலினி. அடுத்து 217வது நாமம் மகாசக்தியை நமஹ. உயர்ந்த சக்தியை கொண்டிருக்கிறாள். பிரபஞ்சத்தை, அங்கு சுற்றி கொண்டிருக்கும் சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களை பிரபஞ்சத்தில் மிதக்க வைக்கிறாள். அப்பேற்பட்ட சக்தி உடையவள் மகாசக்தியை அம்பாளை வர்ணிக்கக்கூடிய நாமம் இது. மகாசக்தியை நமஹ. அடுத்தது 218வது நாமம் மகாரதி. ரத்தினா மகிழ்ச்சி, இன்பம், அன்பு, இந்த அர்த்தங்கள் உடையது. அம்பாள் மகிழ்ச்சியை கொடுப்பவள். அவள் மங்களத்தின் அடையாளம். அவளை தியானிக்கும் பொழுது பக்தர்களுக்கு அன்பு ஏற்படும், பக்தி ஏற்படும். அவளுடைய அருள் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மகாரத்தியை நமஹாம். அடுத்தது 219வது நாமம் மகாபோகா. போகம்னா லக்ஸரி, சுகம், சௌக்கியம். தன் பக்தர்கள் போகத்தை, அதாவது சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தகுதியை கொடுப்பவள். அம்பாளே நமக்கு பெரும் போகம். அவள் மீது பக்தி நமக்கு ஏற்பட்டு விட்டால் சகல போகங்களையும் அடையும் தகுதி நமக்கு கிடைச்சிடும். அபிராமி பட்டர் தன்னுடைய பதிகத்துல 16 பாக்கியங்களை பட்டியலிடுகிறார் இல்லையா? சகல செல்வங்களும் தரும் என்று தொடங்கி நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, அதாவது பலம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, நல்லூழ். நல்லூழ்னா நல்வினை பயன்களை அனுபவிப்பது. நல்லூழ், நுகர்ச்சி என்று முடிக்கிறார். நுகர்ச்சி என்பது அனுபவிக்கும் பாக்கியம். இந்த 16 போகங்களையும் அனுபவிக்கும் தகுதியை கொடுப்பவள் மகாபோகாவாகிய அம்பாள். உமையே அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? அம்பாள் தான் இந்த 16 போகங்களை தருவதோடு அதனை அனுபவிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு அளிக்கிறாள். மகாபோகாயை நமஹாம். அடுத்து 220வது நாமம் மகேஸ்வரியா. மகா பிளஸ் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாங்கிறது செல்வம். தேவி
உன்னதமான அருள் வடிவமான செல்வம் அவள், உன்னதமான செல்வம் அவள், மகேஸ்வரியா. 221வது நாமம் மகாவீரியா. வீரியனா தைரியம், ஆற்றல், சக்தி. தேவி இவை அனைத்தும் சேர்ந்த குணம் உடையவள். மகாவீரியா, உயர்ந்த வீரியம் உடையவள். 222வது நாமா மகாபலா. பலான வலிமை. தேவி வலிமை மிக்கவள். மகா அப்படிங்கிற வார்த்தை அத்தோடைய அர்த்தம் மிக உயர்ந்த சக்தி, மகா. அடுத்தது 223வது நாமம் மகாபுத்தியை. தேவி அறிவின் உருவம், தீர்க்கமான புத்தி உடையவள். அனைத்தையும் விளக்கக்கூடிய ஆற்றலை புத்திசாலித்தனம் என்கிறோம். அதை தன் பக்தர்களுக்கும் வழங்குபவள். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, எந்த போதனை, அதாவது எந்த உபதேசம் அதன் மூலம் ஒருபோதும் கேட்கப்படாதது கேட்கப்படுகிறதோ, ஒருபோதும் நினைக்கப்படாதது எண்ணப்படுகிறதோ, ஒருபோதும் அறியப்படாதது அறியப்படுகிறதோ, அத்தகைய புத்திசாலித்தனத்தை பக்தர்களுக்கு அவளால் மட்டுமே வழங்க முடியும். மகாபுத்தியை நமஹா. அடுத்தது 224வது நாமம் மகா சித்தி. சித்தினா உயர்ந்த சாதனை. தேவிதான் இறுதியான உயர்ந்த சாதனை வடிவம். முழுமையான புனிதத்தன்மை தவத்தின் மூலம் பெறப்படும் இறுதி விடுதலை. தியான பாதையில் செல்லும் தன் பக்தனுக்கு சித்தியை தருபவள், மோட்சத்தை அளிப்பவள். அந்த சித்தியை அடையக்கூடிய அந்த சாதனையை அவனுக்கு அளிப்பவள் அம்பாள். அவன் தியானம் என்கிற சாதனையின் மூலம் மோட்சத்தை அடைகிறான், அம்பாளை அடைகிறான். மகா சித்தியை நமஹா. 225வது நாமம் மகா யோகேஸ்வரி. அவள் யோக சாஸ்திரத்தின் அதிபதி. யோகம் என்பது உடல், மனம், ஆன்மா ஒன்றாக இணைவது. தியானத்தினால் மட்டுமே அடையக்கூடியது. சிறந்த யோகிகளால் போற்றப்படுபவள் மகா யோகேஸ்வரி. அடுத்து 226வது நாமம் மகா தந்திரா. இது ஒரு வழிபாட்டு முறை. தேவியே தந்திரம். வேத வழிபாட்டு முறைகளை தவிர்த்து பல சடங்குகளை கொண்ட வழிபாடாகும். இதில் தேவியே தந்திர வடிவானவள். அடுத்தது 227வது நாமம் மகா மந்த்ரா. அம்பாள் உன்னத மந்திர சக்தி. மந்திரங்களின் ஒலியில் வசிப்பவள். அனைத்து மந்திரங்களிலும் சமஸ்கிருத 51 எழுத்துகளில் இருந்து தோன்றியவைதான். பஞ்சதசாட்சரி மற்றும் ஷோடசி மந்திரங்களே அவளே. பல எழுத்துக்கள் கொண்டது பீஜம் எனப்படும். பல பீஜங்கள் சேர்ந்தது மந்திரமாகும். மந்திரங்களின் சக்தி அபரிமிதமானது, தெய்வீக ஆற்றல் கொண்டது. மகா மந்த்ராயை நமஹா. அவளே பீஜாட்சரி, அவளே மகா மந்த்ரா. வேத மந்திரங்களின் உட்பொருளும் அவளே. ஓம் ஸ்ரீ மகா மந்த்ராயை நமஹாம். அடுத்தது 228வது நாமம் மகா யந்திரா. இது ஸ்ரீ சக்கரத்தை குறிக்கும் நாமம். ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் வசிப்பவள் அம்பாள். யந்திரம் என்பது வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள் மற்றும் கோடுகள் போன்ற வடிவங்கள் கொண்ட தங்கம் அல்லது தாமிர தகடுகள். மந்திரங்கள் மூலம் சக்தி ஊட்டப்படுகிறது.
இது பல்வேறு தெய்வங்களை, மந்திரங்களை, பிரபஞ்ச சக்திகளை பிரதிபலிப்பதாகும். இந்த யந்திர தகடுகள் பூஜை மூலம், மந்திரம் மூலம் இந்த யந்திரங்களுக்கு சக்தி ஊட்டப்படுகிறது. இது மிகவும் இரகசியமாக வைக்கப்படுகிறது. இந்த யந்திரத்தின் வடிவினலாக அம்பாள் இருக்கிறாள். ஸ்ரீ சக்கரமே ஒரு மகா யந்திரம். அம்பாளின் அனைத்து சக்தியும் உள்ளடக்கியது ஸ்ரீ சக்கரம். சர்வ யந்திராத்மிகாயை நமஹாம். அடுத்தது 229வது நாமம் மகாசனா. உன்னத சிம்ஹாசனத்தில் இருப்பவள். எல்லா தத்துவங்களும் அவள் ஆசனம். 3வது நாமமே அவள் ஆசனத்தின் மகத்துவத்தை கூறிவிட்டது. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமஹா அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். ஆக 229வது நாமம் மகாசனாயை நமஹ. அடுத்தது 230வது நாமம் மகாயாக கிரமாராத்யா. கிரமம் அப்படின்னா முறைப்படி, எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்வது கிரமம் அப்படிங்கிறோம். ஆராத்யா, ஆராதிக்கப்படுபவள். யாகங்களை முறைப்படி செய்து ஆராதிக்கப்பட வேண்டியவள் அம்பாள். அம்பாளின் பிரதிநிதியாக 64 யோகினிகளை வணங்கி வளர்க்கும் யாகம் மகாயாகமாகும். மகாயாக கிரமாராத்யாயை நமஹ. அடுத்தது 231வது நாமம் மகா பைரவ பூஜிதா. மகா சக்தி வாய்ந்த பைரவரால் பூஜிக்கப்படுபவள். சிவனின் 64 திருமேனிகளுள் ஒருவர் பைரவர். 51 சக்தி பீடங்களில் பைரவர் காவல் தெய்வமாக அம்பாளுடன் இருக்கிறார். எந்த சக்தி பீட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள பைரவரையும் நாம் வணங்க வேண்டும். இந்த பைரவர் உண்டான ஒரு வரலாறு என்னன்னா, சிவன் தாருகா வனத்தை எரித்து அழிக்கிறார். அந்த கோபத்தின் காலாக்னியை பைரவ மூர்த்தியாக சிவன் மாற்றினார். அந்த பைரவரே காவல் தெய்வமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பைரவ மூர்த்தியால் பூஜிக்கப்படுபவள் அம்பாள். மகா பைரவ பூஜிதாயை நமஹ. 232வது நாமம் மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி. மகாகல்ப காலத்தில், ஊழி காலத்தில் மகேஸ்வரன் ஆடக்கூடிய தாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவள் அம்பாள் என்ற அர்த்தம் கூறக்கூடிய நாமம் இது. மகா பிரளய காலத்தில் பூமி முழுவதும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அது ஊழி பிரளய காலம் என்கிறார்கள். உலகில் ஒன்றுமே எஞ்சி இருக்காது. எல்லாம் மகேஸ்வரனிடம் ஒடுங்கி விடுகிறது. ஜீவன்களை பரம்பொருள் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு விடும். அனைத்து சிருஷ்டியும் தன்னுள் வந்து அடங்கியதை அறிந்து பரமேஸ்வரனுக்கு சந்தோஷம் உண்டாகிறதாம். நடனமாட ஆரம்பிக்கிறார். மகா தாண்டவ நடனம். இதை அம்பாள் அருகில் நின்று கண்டு களிக்கிறாள். மகா தாண்டவ சாட்சினி. அம்பாளும் சர்வேஸ்வரனுடன் நாட்டியமாடுகிறாள். அது லாஸ்யம் எனப்படும். நளினமான அசைவுகளை கொண்டது லாஸ்யம். சுவாமி தாண்டவம், அம்பாள் லாஸ்யம். சுவாமிக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த நிலையில் மீண்டும் சிருஷ்டியை தொடங்க வேண்டும் என்கிறாள் அம்பாள். மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி. இப்படி மகேஸ்வரனின் மகா தாண்டவத்திற்கு சாட்சியாக இருப்பவள் அம்பாள். இதை பற்றி அபிராமி பட்டர் கூறுவார் 28வது பாடல்ல. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன்.
சொல்லுன்னு வந்தா உடனே பொருளும் அதில் இருக்கும், ரெண்டும் பிரியாத ஒன்று இல்லையா? ஆக சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, புல்லும்னா இணைந்திருக்கும், இணைந்திருக்கும் பரிமள பூங்கொடியே என்று பாடுகிறார். இந்த கருத்தை விளக்குவதாக அமைகிறது 232வது நாமம். மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி. அம்பாள் சாட்சியாக மட்டும் இல்லை, தானுமே சேர்ந்து ஆடி சந்தோஷப்படுகிறாள். 233வது நாமம் மகா காமேச மகிஷி, காமேஸ்வரனின் பத்னி. இந்திரனின் யாக குண்டலத்திலிருந்து தங்க தாம்பாளத்தில் 16 வயது அழகிய யுவதியாக அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகை தோன்றுகிறாள். அப்போ பிரம்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த அழகிய பெண்ணிற்கு தகுந்த மணாளன் கிடைக்க வேண்டுமே என்ற கவலையாம். தேவி அவர் கவலையை உணர்கிறாள். லேசாக புன்னகை செய்தாளாம். ஏன்னா அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவன் சிவபெருமான் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால பிரம்மாவுடைய கவலையை நோக்கியதும் ஒரு புன்னகை பூக்கிறாள். இப்படி புன்னகைத்ததுமே அந்த கணமே சாக்ஷாத் பரமேஸ்வரராக உள்ள காமேஸ்வரர் அங்கு வருகிறார். தேவர்களெல்லாம் ஒன்று கூடி காமேஸ்வரனுக்கும் திருமணம் நடத்தியதாக புராணம் கூறுகிறது. இப்படி அம்பாள் மகா காமேச மகிழ்ச்சியானாள். அடுத்தது 234வது நாமம் மகா திரிபுர சுந்தரி. முப்புறங்களிலும் பூஹு புவஹ சுவஹ என்கிற முப்புறங்களில் அம்பாள் அதிரூப சுந்தரியாக மகா அழகியாக கொண்டாடப்படுகிறாள். 235வது நாமம் சதுஷ்டி உபசாரா. சதுர் 4, சஷ்டி 60. சதுஷ்டி 64 உபசாரம் மரியாதை செய்து ஆராத்யா ஆராதிக்கப்பட கூடியவள். 64 உபசார வழிபாடு செய்யப்பட வேண்டியவள். சதுஷ்டி உபசாராத்யாயை நமஹ. யூஸ்வலி 6வது நம்ம ஷஷ்டி அப்படிங்கிறோம், தப்பு. 6வதுக்கு ஷஷ்டம் அப்படின்னு சொல்லணும். சஷ்டினா 60. அதுக்கடுத்தது 236 சதுஷ்டி கலாமயி. 64 கலைகளுக்கும் ஆதாரமானவள், அதன் ரூபமாக இருப்பவள். சதுஷ்டி கலாமையை நமஹா. அடுத்தது 237வது நாமம் மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா. மகா பெரிய, சதுஷ் 4, சஷ்டி 60 யோகினிகள், கண கூட்டம், சேவிதா வணங்குகின்றனர். அதாவது 64 கோடி யோகினிகள் 9 விதமான அமைப்புகளில் இருந்து அம்பாளை வழிபடுகின்றனர். ஸ்ரீ சக்கரத்துல 8 மாத்ருகா தேவிகள். இந்த 8 பேருக்கும் 8 உதவியாளர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி யோகினிகள். பிரபஞ்சத்தை அனுகிரகிக்கும் 8 ஆவரண காவலர்கள் இவர்கள். 9வது ஆவரணத்தை அம்பாளே நிர்வகிக்கிறாள். ஆக மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதாயை நமஹாம். 64 யோகினிகளால் வணங்கப்படுபவள். அடுத்தது 238வது நாமம் மனு வித்யா. அம்பாளின் மிகச் சிறந்த பக்தர் மனு. மனித குலம் தோன்ற பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் மன்வந்தரத்திற்கு காரணமானவர். அவருக்கு அம்பாள் வித்தையும் ஞானத்தையும் அளிக்கிறாள். இவர் பூஜிக்கும் முறை மனு வித்யா. இன்னொரு அர்த்தம், மனு வித்யா அப்படின்னா மனிதர்களாகிய நாம் கற்கும் வித்தைக்கு ஆதாரமாக துணை புரிபவளாக இருப்பவள் அம்பாள். மனு வித்யாயை நமஹா. அடுத்தது 239வது நாமம் சந்திர வித்யா. அம்பாளின் இன்னொரு பக்தர் சந்திரன். இவர் அம்பாளை பூஜிக்கும் முறை சந்திர வித்யா.
240வது நாமம் சந்திரமண்டல மத்தியகா. சந்திர மண்டலத்தின் மத்தியில் நடுவில் வீற்றிருக்கிறாள் அம்பாள். யோக சாஸ்திர விளக்கம் என்னவென்றால், சந்திரன் என்பது ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கின்றது. இங்கே அம்பாள் மிக நுட்பமான வடிவத்தில் வசிக்கிறாள். சந்திரன் எப்படி குளிர்ச்சியோ அப்படி அம்பாளும் பக்தர்களின் மனதை குளிர்வித்து மகிழ்ச்சி அளிக்கிறாள் என்கிற உட்கருத்து உடையது சந்திர மண்டல மத்தியகாயை நமகாம். அடுத்தது 241வது நாமம் சாரு ரூபா. சாருனா அதிசுந்தரி, அழகே வடிவமாக கொண்டவள், தெய்வீக பேரொளி. சாரு ரூபாயை நமகாம். 242வது நாமம் சாரு ஹாசா. ஹாசம்னா ஆனந்தம், அழகிய புன்னகை உடையவள், ஆனந்த வடிவம் உள்ளவள் அம்பாள். சாருஹாசாயை நமகாம். 243 சாரு சந்திர கலாதரா. 16 கலைகளும் சேர்ந்த பூரண சந்திரன் போல மிகுந்த ஒளியோடு காந்தியோடு பூரணமாக இருப்பவள் அம்பாள். சாரு சந்திர கலாதராயை நமகாம். 244 சராச்சர ஜெகநாதா. சரம் பிளஸ் அச்சரம். சரம்னா அசைவது, அச்சரம்னா அசைவற்றது. அசையும் பொருள், அசையாத பொருள் அனைத்தும் நிரம்பிய இந்த அண்ட சராச்சரங்களுக்கே தலைவியாக இருப்பவள் சராச்சர ஜெகநாதாயை நமஹா என்று கூறக்கூடிய இந்த நாமம். 245 சக்கரராஜ நிகேதனா. ஸ்ரீ சக்கரத்தை தன் இருப்பிடமாக கொண்டவள், தன் இருப்பிடமாக வாச்சஸ்தலமாக ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் நிறைந்திருக்கிறாள். சக்கரராஜ நிகேதனாயை நமஹா. நிகேதன்னா வசிக்குமிடம். சாந்தி நிகேதன் சொல்றோம் இல்லையா, அது போல நிகேதன்னா வசிக்குமிடம். சக்கரராஜ நிகேதனாயை நமஹா, ஸ்ரீ சக்கரத்தில் இருப்பவள். 246வது நாமம் பார்வதி. பர்வதராஜனின் மகள், மலை அரசனின் மகள் பார்வதி. 247வது நாமம் பத்மநயனா. தாமரை இதழ்களைப் போன்ற நீளமான அழகிய கண்களை உடையவள் பத்மநயனா. நயனம்னா கண்கள். 248வது பத்மராக சமப்பிரபா. பத்மராகம்ங்கிறது நவரத்னங்கள்ல ஒரு கல், மிகவும் பிரகாசமானது. அதை போன்று ஒளி பொருந்தியவள் அம்பாள் பத்மராக சமப்பிரபாயே நமஹா, அதற்கு ஈடான ஒளியை கொண்டவள். ஆக இந்த 246, 247, 248 நாமாக்களான பார்வதி, பத்மநயனா, பத்மராக சமப்பிரபா, இந்த மூன்றும் அசையாத உயிரற்ற பொருட்களோடு அம்பாளுக்கு உள்ள சம்பந்தத்தை, தொடர்பை காட்டுகிறது. இந்த அச்சர பொருட்களாகவும் அம்பாள் வெளிப்படுகிறாள், அவற்றை ஆள்கிறாள். அச்சரத்திற்கும் ஜெகன்மாதா என்பதை குறிக்கக்கூடியதுதான் இந்த 3 நாமாக்கள். பார்வதி, பத்மநயனா, பத்மராக சமப்பிரபா. ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान् मयि स्थिरा. ॐ श्रीदेव्यै नमः. नारायणायेति
समर्पयामि।